ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி ஓகே, இந்த ரவுண்டில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம். அடுத்த ரவுண்டில் எப்படியாச்சும் நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 25 பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க 50 பேரில். அதில் நானும் ஒருத்தர். அதுலேருந்து 15 பேர் தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரவுண்ட் இன்டர்வியூ நடந்துச்சு. அப்புறம் போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு 11 மணிக்கெலாம் பிரேக் அப்போ என்கிட்ட பேசினான். நீ ஒன்றும் கவலைப்படாத, ஹெச்ஆர் ரவுண்டில் கொஞ்சம் நல்லா பண்ணிவிடு, உங்கள்கிட்ட தைரியமாக பேசு. எங்கள் உள்ள மனோகர் சார்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்டையும் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அதில் 3 பேரில் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், உன்னை பற்றி உன் ஃபேமிலி பற்றிலாம் சொல்லியிருக்கேன்டா, அவரும் பார்க்குறேன்ட்டு இருக்காரு. இருந்தாலும் நீ மற்ற 2 பேருக்கிட்டையும் கொஞ்சம் நல்லா இது பண்ணாதான், பர்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்க ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகேடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு என்றைக்குமே சில விஷயங்களை நம்ம யோசிக்கிறப்போ கரெக்டான ஒரு யோசனையில் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப தான் அது நமக்கு சரியான ஒரு வழியில் இருக்குங்கிறது நம்மளுக்கு ஒரு உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்ததுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாத்தையும் சொன்னேன். அதுக்கப்புறம் அவனும் சரி ஓகே, நம்ம இதுக்கப்புறம் நீ இன்டர்வியூ முடிச்சுட்டு வா, நம்ம பேசிக்கலாம், ஈவினிங் பேசிக்கலாம் ஒரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் போயிட்டான் வேலைக்கு. சரி ஓகேன்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை சொல்லி கூப்பிட்டாங்க. போனதுக்கப்புறம் அந்த சார் சொன்னார், என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இது மாதிரி நான் என்னோடய டீட்டெயில்ஸு, ஃபேமிலி சிச்சுவேஷன் இதெல்லாம் கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன தான் சரியான ஒரு இதில் நடந்தாலும் அதை நம்மளுக்கு அந்த எடுத்துக்கிற சூழ்நிலை எப்படி நம்ம அதை கையாளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொஷின்லாம் கேட்டாங்க. திடீர்னு பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் 1 ஹவரில் இந்த அளவுக்கு இது பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னா, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஐடியாலாம் சொன்னேன். சரி ஓகேப்பா வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வெயிட் பண்ண சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வெளியிலே வெயிட் பண்ணுறேன். எல்லாேருக்கும் டீ, பிஸ்கெட்ஸ் இது மாதிரி கொடுத்தாங்க. நான் உட்காந்தே இருந்தேன். அப்போ தான் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, எங்கடா இருக்க என்னன்ட்டு. மணி 1 மணி ஆக போகுது அப்படின்ட்டு. இன்டர்வியூ எங்கே போயிருக்க என்னன்ட்டு கேட்டாங்க. இப்போ தான் என் ஞாபகம் உனக்கு வந்துச்சாம்மா, நைட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் இன்டர்வியூ போகிறேன்னு. எதுவுமே இல்லைடா, மனசு கொஞ்சம் சரியில்லைடா மனோ, அதனால தான் எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருந்துச்சு. என்னடா நம்ம போய் இவங்கள்ட்ட வீடு வரைக்கும் போய் சொல்லிட்டு வந்தோமே நம்ம பிள்ளைக்காக வேலைக்கு, இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்குறாங்க, நம்ம பிள்ளைக்கு ஒரு வேலை கொடுக்கலையே, உங்கள் அப்பாலாம் அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கடா அப்படின்னோடனே, விடுமா அதெல்லாம் செஞ்ச உதவியே யாருமா இந்த காலத்தில் நினைக்கிறா, அவங்க நல்லா ஆகிட்டாங்கன்னா அவங்களாம் நம்மளெல்லாம் ஒரு இதாகவே நினைக்க மாட்டாங்கம்மா, நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, விடுங்கம்மா அப்படின்னு சொன்னேன்னா, உடனே அதை சொன்னோன்னே அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஃபோன்லேயே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எங்கே இப்போ அலைஞ்சிட்டு இருக்கியோ, கவலைப்பட்டுட்டு இருக்கியோ, என்னால் உனக்கு ஒரு வேலை கூட வாங்கி கொடுக்க முடியலடா அப்படின்னோடனே, நீ எதுக்குமா வாங்கி கொடுக்கணும், இதெல்லாம் நீ எதுன்னு பேசிகிட்டு இருக்காது, நான் வீட்டுக்கு எதாக இருந்தாலும் பேசிக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வேலையோடு தான் இன்றைக்கி வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ இது மாதிரி செலக்ட் ஆனவங்க நேமெல்லாம் வாசிக்கிறதுக்காக இங்கே சார் வந்தார். சரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியாச்சும் நம்ம செலக்ட் ஆகிடும், அம்மாட்ட வேறு வேலையோடு தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்லிட்டோம், என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி கடவுளை வேண்டிகிட்டே எங்கள் அப்பா வேண்டிகிட்டே இருந்தேன். உடனே ஒரு எனக்கு ஒரு 13வது பேராக தான் என்னை வாசித்தாங்க 15 பேரில். ஃபஸ்ட்டு வாசிக்க என்னடா இது நம்ம பேரே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பேர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு, என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் கூப்பிட்டு எவ்வளோ சேல்ரி, என்ன ஒர்க்கு என்னன்ட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒரு சார். மணி 3 மணி ஆகிடுச்சு எல்லாம் முடிக்கிறதுக்கு. அப்புறம் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. நீங்கள் இன்னும் 2 டேஸில் ஜாயின் பண்ணணும்ப்பா, எல்லா சர்டிஃபிகேட்டையும் இது பண்ணிவிடுங்க, 2 இயர்ஸ் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, அதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். ஏன்னா வேலையே நம்மளுக்கு இப்போ கிடைக்காம இந்த 5 மாதமாக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. அதனால் நம்மளால் கண்டிப்பாக ஒரு விஷயத்த நம்ம செய்ய முடியும்னு நம்பணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் அவன் இது பண்ணான். அதுக்கப்புறம் அவன் சொன்னான், நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பாக நீ என்னோட டேலண்டான பையன்தான், என்ன பண்ணுறது சூழ்நிலையினால் கிடைக்காம இருக்குது, அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போதைக்கு இந்த வேலை கிடச்சிருச்சு, அதை வச்சு நீ சந்தோஷமாக இது பண்ணுடா அப்படின்னு.
ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். சரி பார்த்துக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக கிடைக்காம இருக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் மனசில் நம்பிக்கையே வந்துச்சு. சரி நம்ம வந்து சரியான ஒரு நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்ய போகிறோம், அதை வந்து நம்ம நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே இது பண்ணிக்கல. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த விஷயத்த வந்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டான நேரத்தில் செஞ்சுட்டோம்.